ஓகே காய்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா எப்படி லுக்ஸ் மேக்ஸ் பண்ணுறதுன்னு. ஸோ நம்ம எதுக்கு ஆம்பளைங்க, நம்ம எதுக்கு லுக்ஸ் மேக்ஸ் பண்ணணும் தானே கேட்குறீங்க. நல்ல வேலிடான பாயிண்ட்டு தான். ஆனால் நீங்கள் வந்து லுக்ஸ் மேக்ஸிங்கிற ஐடியாவை ரொம்ப எக்ஸ்ட்ரீமில் கொண்டு போயிடாதீங்க. பார்க்க நல்லா இருக்கணும், அதோடு முடிச்சுக்கோங்க. ரொம்ப இப்படி இப்படின்லாம் பார்க்காதீங்க. ஃபேஸை செட் பண்ணிட்டு அப்படியே மறந்துடுங்க. ஸோ நான் வந்து கொஞ்சம் ப்ளப்பரி, எப்படி சொல்ல, கொஞ்சம் ரவுண்ட் ஃபேஸாக தான் இருந்தேன். நல்லா தான் இருந்தேன், பட் கொஞ்சம் ரவுண்ட் ஃபேஸாக. இப்போ கொஞ்சம் ஹாலோ சீக்ஸ், ஜா, போன் எல்லாம் நானே டெவலப் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். ஸோ அது எப்படின்னு இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸ்டெப் நம்பர் 1, உங்கள் பாடி ஃபேட்டை எவ்வளோ கம்மியாக்க முடியுமோ அவ்வளோ கம்மியாக்குங்க. ஓரளவுக்கு ஒரு 15, 16 போதும். 14 கொண்டு வந்தால் பீவன் பெட்டர். 10% சூப்பராக இருக்கும். பட் நான் கொஞ்சம் பல்கிங்னால எனக்கு இதோட கம்மியாக கொண்டு வர முடியல. ஸோ பாடி ஃபேட் வந்து மெயினான ஒரு விஷயம். உங்கள் பாடி ஃபேட் வந்து கம்மியாக இருந்தால் உங்கள் ஃபேஸ் லீனாக இருக்கும். அது பார்த்துக்கோங்க. வேறு ஸ்டெப் நம்பர் 2, க்ரூமிங் ஏகப்பட்ட யூடியூப்பில் இருக்கும். எப்படி க்ரூம் பண்ணணும், ஒரே லெந்தில் கூட வச்சா கூட ஓகே தான். சரி, வேறு உங்கள் ஜாவை ஸ்ட்ராங் ஆக்கணும். அதுக்கு என்ன பண்ணணுன்னா, இந்த இருக்கலாம், இந்த மாதிரி ஒன்று வாங்கிக்கோங்க. இல்லாட்டி சுவிங்கம்னா நார்மல் சுவிங்கம் இல்லை, மேஸ்டிக் கம்னு ஒன்று கிடைக்கும். அதை வந்து நீங்கள் சூ பண்ணால் கொஞ்சம் டெவலப் ஆகும். எனக்கு இங்கெல்லாம் டெவலப் ஆனது காரணம் தான். ஆனால் பிறகு ஒரு யூடியூபர் சொன்னாங்க அது தேவையில்லை, ஃபர்ஸ்ட் மேன் ஒரு யூடியூபர், இது போதும் அப்படின்னு. இதை வந்து காலையில் ஒரு 300 டைம் சூ பண்ணணும். இப்படி வாயில் வச்சுட்டு ஒர்க் ஆகுதுல. ஸோ இது ஒரு 300 டைம்ஸ், அப்புறம் ஸ்லோ ஒரு 10 டைம்ஸ். ஃபஸ்ட்டு 100ல் கூட ஸ்டார்ட் பண்ணலாம். அமேசானில் அடிச்சு பார்த்தாலே வரும் சூவிங் இதுன்னு. ஸோ இதை வந்து டெய்லி பண்ணுங்கள். ஒரு டைம் எடுக்கும், 1-2 இயர்ஸ்லாம் ஆகும். 1-2 இயர்ஸ்க்கு அப்புறம் கூட நல்லா இருந்தால் கூட போதுங்களா. ஸோ இது பண்ணிக்கோங்க. வேறு என்ன இருக்குது, வேறு நிறைய மசில் மாஸ் வச்சுக்கோங்க. அது கூட உங்களை நம்ம ஃபேஸு, நெக்கு இதெல்லாம் நல்லா காட்டணும். அதில் டவுட்டே இல்லை, மசில் மாஸ் ஏற்றியே ஆகணும். ஸோ அது லுக்ஸ் மேக்ஸிமம் ஒன்று. வேறு கார்போஹைட்ரேட்ஸ், நிறைய கார்போஹைட்ரேட்ஸ் சாப்பிட்டேன். இப்போ நேற்று நான் நிறைய சாப்பிட்டேன், அதனால் கொஞ்சம் பஃபியாக இருக்குது. கார்போஹைட்ரேட்ஸ் வந்து ஒரு 50 to 100 கிராம்ஸ். நிறைய இஷ்டத்துக்கு சோறுலாம் சாப்பிட்டா லீனாகவே வைக்க முடியாது ஃபேஸை. மாடல்ஸ்லாம் அவ்வளோ சாப்பிட மாட்டாங்க. ஸோ நீங்கள் மாடல் மாதிரி இருக்கணும்னா அப்படி பண்ணிக்கோங்க. என்னோடய பழைய வீடியோஸில் பாருங்கள், இதோட முந்தின வீடியோ நல்லா லீனாக இருக்கும் ஃபேஸு. ஸோ அது பண்ணிக்கோங்க. வேறு ஃபேஸை வந்து ஸ்க்ரப் பண்ணிக்கோங்க லைட்டாக. அதுக்கு நீங்கள் வந்து இந்த டர்க்கி டவல் இருக்குங்களா, டர்க்கி டவலில் எண்டில் துணி தான் வச்சு அதில் லேசாக ஸ்கின் லைட்டாக அது ஸ்க்ரப் பண்ணால் அந்த தேவையில்லாத டெட் ஸ்கின் செல்ஸ் எல்லாம் போயிடும். ஸோ அது பண்ணிக்கோங்க. வேறு லுக்ஸ் மேக்ஸிங் என்ன சொல்லலாம், இன்னொரு ஒர்க் அவுட் இருக்குது, அதை வந்து டெய்லி பண்ணிக்கோங்க. எப்படின்னு இருந்துட்டு தலையை மேலே தூக்கிட்டு கொஞ்சம் காமெடியாக தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. மேலே வச்சுட்டு இது எதுக்குன்னா இங்கே டபுள் சின் வரும்னா இப்படி இந்த இதை ப்ரிவெண்ட் பண்ணதுக்கு. இந்த மசிலுக்கு என்ன ஏதோ ஒரு பேர் உண்டு, என்ன பேர் இப்போ நான் மறந்துட்டு. இங்கே ஒரு பக்ஸனேட்டர்னா இது, அதுமாரி அது நெக்ஸ்ட் அந்த பாயிண்ட் சொல்கிறேன். பக்ஸனேட்டர் எப்படி யூஸ் பண்ணணுன்னு. இது வந்து ஏதோ ஒரு மசில் ஒன்று, என்ன பேர் மறந்துட்டு. இது யூஸ் பண்ணது தான் இது. ஸோ இந்த ஏரியா நல்லா இதாகிடும். இந்த மசில்ஸ் நீங்கள் சாப்பாடு சாப்பிடுவீங்களா, எடுத்துகிட்டு இப்படி சாப்பிட்டாலும் இந்த இடம்லாம் லீனாகவே இருக்காது. உங்கள் பைசப் மாதிரி தான் இந்த மசிலும். நீங்கள் இதை யூஸ் பண்ண இதுவும் யூஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ சாப்பாடு எடுத்து வச்சுட்டு ஸ்லோ பைட் எடுத்துகிட்டு இவ்வளோ தான். இதை விட்டுட்டு எழுதி அதுதான் இந்த இடம்லாம் ஊப்பி போயிடும். இப்படி லீனாக இருக்கணும்னா நீங்கள் இந்த சைடில் சாப்பாடை கொண்டு போகாதீங்க. ஓகே, இவ்வளோ தான். ஸோ வேறு என்ன சொல்லலாம், லீன் ஃபேஸ், லீன் பாடி, வேறு என்ன. ஸோ வேறு மொத்த 2 டைம்ஸ் வாஷ் பண்ணுங்கள், ஃபேஸ் வாஷ் போட்டு. ஃபுட்டு ஒரு மெயினான ஒரு விஷயம். வேறு இந்த சன்ஃப்ளவர் ஆயிலெலாம் சாப்பிடாதீங்க, உங்களுக்கு இன்ஃப்ளமேஷன் வரும் ஃபேஸில். இப்போ நான் காலையிலேருந்து முகத்தை தண்ணியில் கூட கழுவலை, தண்ணியில் லேசாக கண்ணை மட்டும் கழுவுனேன், வேறு ஒன்றும் பண்ணல. இப்போ தான் பாக்ஸிங் கிளாஸ் முடிஞ்சு. ஸோ வேர்த்து ஸ்வெட்டெல்லாம் பண்ணி முகத்தில் கழுக்கெல்லாம் வெளியே கொண்டு வந்துடுங்க. பேசிக்கலாக லுக்ஸ் மேக்ஸிங் அவ்வளோதான், இதுக்கு மேலே ஒன்றும் இல்லை. ஆனால் என்னோடய அட்வைஸ் என்னென்னா, செட் பண்ணிவிட்டு மறந்துடுங்க. ஃபுல்லாக நல்லா இருக்கேன், நான் லைட்டாக பார்க்கலாம், ஓகே, அதோடு நிப்பாட்டிக்கணும். ஃபுல்லாக அதிலே நான் நல்லா இருக்கேன், நான் லுக்ஸ் மேக்ஸிங் பண்ணுறேன், நான் அது இதுன்னு அதிலேயே மூழ்கி போயிடக்கூடாது. பண்ணிவிட்டு விட்டுறணும். நம்ம லைஃபு மேஸ்குலினிட்டி கோல்ஸ் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு போயிட்டே இருக்கணும். சும்மா அதே பார்த்துட்டு கூட. ஸோ இதுதான் என்னோடய லுக்ஸ் மேக்ஸிங் அட்வைஸ்.